இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மூக்கடலையும் கருணக்கிழங்கும் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர்லேயே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். ஸோ ப்ரெஷர் குக்கரில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பொருட்கள்லாம் வறுத்துட்டு வந்துடலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1.5 டீஸ்பூன் தனியா, 1 அன்னாச்சி பூ, அடுத்தது ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை கட் பண்ணி அதை எடுத்துகிட்டு ஒரு 10 பல் பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இதை தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அது கூடயே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அதே ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு தக்காளி ஒரு 3 தக்காளியை குட்டி குட்டி தக்காளியாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா வதக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிட்ட பிறகு மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க, மசாலாவை பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் கருணக்கிழங்கை கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்க கழுவிட்டு கூடவே நைட்டே ஊற வச்ச மூக்கடலை தண்ணியை இருத்துட்டு இப்போ சேர்த்துக்கிட்டேன். இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்ட பிறகு ஒரு 2 கிளாஸ்லேருந்து 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த நல்லா இழுத்துக்கும், அதனால் தண்ணி ஒரு 2.5 கிளாஸுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 3 விசில்லேருந்து 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மூக்கடலையும் நல்லா வெந்திருக்கும், கருணக்கிழங்கும் சூப்பராக வெந்திருக்கும். குழம்பு அட்டகாசமாக இருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.